ஹலோ ஹாய் வணக்கம். நானும் என் பாட்டும் அப்படின்ற இந்த ஷோவில் வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம சிங்கர்ஸை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற சிங்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேரளத்திலிருந்து ஒரு வள்ளிய பெண்குட்டியாக இங்கே வந்து தனக்குன்னு ஒரு பாதையை பிடிச்சி நல்ல ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக பாடக்கூடிய ஒரு சிங்கர் தான். இவங்களை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. மல்டி லாங்குவேஜில் பாடக்கூடிய ஒரு சிங்கர். யூஸ்வலாக வந்து சிங்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 படத்தில் 4 பாட்டு பாடுவாங்க. ஆனால் இவங்க ஒரே படத்துலேயே 4 பாட்டு பாடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்டடான சிங்கர் தான். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம லதா கிருஷ்ணன் அவர்கள் தான். அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்னத்த சொல்ல சொல்ல ஒண்ணும் இல்ல, பெற்றெடுத்து போற இந்த அள்ளி தண்டு வேற, ஒரு கூறு கண்ணால் என்ன கொண்டு திருடா நீ யாரு? மலர்களே மலர்களே இது என்ன கனவா? மலைகளே மலைகளே இது என்ன நினைவா? உருகியதே எனது உள்ளம், பெருகியதே விழி வெள்ளம். விண்ணோடும் நீதான், மண்ணோடும் நீதான், கண்ணோடும் நீதான், வா மலர்களே மலர்களே இது என்ன கனவா? மலைகளே மலைகளே இது என்ன நினைவா? வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஆரம்பமே வந்து ஒரு சூப்பரான ஒரு மெலோடி சாங்கோட நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஓகே மேம். மேம் நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே. நீங்க தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கிறீங்க மேம். ஸ்டார்டிங் சொல்லுங்க மேம், இத பத்தி யாராச்சும் உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா? ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? ஆமா, கீர்த்தி சுரேஷோட ரஜினி முருகன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த சாங் வந்த போதே எனக்கு நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் அனுப்பினாங்க. ஓகே. பட் எனக்கு அப்படி இல்லையே, அவங்க இன்னும் நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க பாக்கிறதுக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஸ்டேஜ்ல கூட நான் வந்து ஓமையால ஒரு கண்ணு பாடும்போது கீர்த்தி சுரேஷோட பாட்டு இன்னொரு கீர்த்தி சுரேஷ் பாடுறாங்க அப்படிலாம் கூட சொல்லியிருக்கேன். அப்படிங்களா? ஓகே ஓகே. அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மேம். ஓகே, நீங்க சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஒரு எல்லா சிங்கர்ட்டையும் கேட்குற மாதிரி ஒரு நார்மலான கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சலாம். உங்களுடைய பானம் பிராட்டப்லாம் எங்க மேம்? ட்ரிவாண்ட்ரம், கேரளா. பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். என்னோட அம்மா வந்து ஷீஸ் கர்நாடிக் சிங்கர். என்னோட அம்மாவோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து மியூசிஷியன்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மியூசிக்கல் ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த பாட்டு எனக்கு கிடைச்சது. உங்கள் பிளட்லேயே வந்து அந்த மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட். அது நிறைய பேர் எப்படின்னா வந்து ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா வந்து மியூசிக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி கர்நாடிக் சங்கீதம் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா பசங்களும் வந்து அந்த மாதிரி வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கெரியரை வந்து வேற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ அந்த மாதிரி போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மியூசிக் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? உங்களுக்கே ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அம்மா தான். ஏன்னா வந்து ரொம்ப சின்னதுலேயே நான் வந்து இந்த என்ன பாட்டு சொன்னாலும் அதுக்கு ஸ்வரம், அதோட நொட்டேஷன் சொல்லுவேன். ஸோ அது வந்து அம்மா அப்போதான் அம்மாவே தான் சின்னதுல எனக்கு இது கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அப்புறம் வந்து கத்துன்றது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா எப்போ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அம்மா கச்சேரி பண்ணுவாங்க. ஸோ அப்போது எப்போதுமே வீட்டில் மியூசிக் எப்போவுமே இருக்குது. அம்மாவோட பேர் ஏ சரஸ்வதி. ஷீஸ் அன் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் இன் ஆல் இந்தியா ரேடியோ. ஸோ வீட்டில் எப்போவுமே மியூசிக் வாஸ் தேர். எனக்கு எந்த வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சேங்கன்னு கேட்டால் எனக்கு அப்படி சொல்ல தெரியாது. ஸோ அது ரொம்ப சின்னதுலேருந்தே அதை கேட்டு கேட்டு அப்படிதான். மேம் நீங்கள் வந்து ஆரம்பித்தது வந்து உங்களோட கெரியரை வந்து மலையாளத்தில் இருந்தாலும் உங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய முதல் வாய்ப்பு அப்படின்றது எப்படி மேம் கிடைச்சது? என்ன படம்? ஃபர்ஸ்ட் தமிழில் வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. விழாங்கிற மூவியில். அதில் ஆல்மோஸ்ட் எல்லா சாங்ஸும் பாடு அந்த மாதிரி வந்தது. லாஸ்ட் ஆக்சுவலி நான் ட்ராக் பாடத்தான் போனேன், அது கன்ஃபார்ம் ஆயிடுது. அந்த மாதிரி அந்த சாங் அந்த படமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து அந்த தப்பு அந்த மாதிரி அந்த பறை சம்பந்தப்பட்ட. ஓகே, அதுக்கு நீங்க எப்படி என்ன மாதிரி மேம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, எனக்கு நிறைய சிச்சுவேஷன் சொல்லி கொடுத்தாரு அவரு. இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு வீட்டில் அந்த அந்த பொண்ணுக்கு உண்டான அந்த 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 பாட்டுக்கு முன்னாடி வர சிச்சுவேஷன்ஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு அதில் ஒரு பாட்டு வந்து இட்ஸ் லைக் அந்த கிளைமேக்ஸில் வர பாட்டு.
ஸோ அது வந்து ரொம்ப அழற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா அவர் ரொம்ப அந்த பாட்டு வந்து ஒரு 4-5 ஸ்டான்ஸா மாதிரி வரும். இப்போ ஒரு ஸ்டான்ஸாக்கும் ஹி எக்ஸ்பெக்டட் நிறைய டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ். அழுகையிலேயே ஒன்று வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு ஸ்டான்ஸா. ஸோ அது வந்து டைரக்டர் கூட இருந்தார், லிரிசிஸ்ட் கூட இருந்தார். ஸோ அப்படி எல்லாருமா சேர்ந்து உட்காந்து we recorded that song. ஓகே. ஜேம்ஸ் வசந்தன் சார் கூட வந்து அது ரொம்ப நாள் கழிச்சு வந்த படம் கூட சொல்லலாம். அதுக்கு இடையில வந்து அவர் ரொம்ப கேப் இருந்தது. ஓகே. அதுக்கு அடுத்து வந்த படம் இந்த படம் பயங்கர ஹிட்டான ஒரு சாங் தான் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா வந்து இருக்கிற 4 சாங்குமே வந்து ஒரே சிங்கரை வச்சு முடிச்சிட்டாரு. அது ஆக்சுவலி ஐ திங்க் டைரக்டர் அப்படி கேட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணோட வாய்ஸ் எல்லாம் அதனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ட்ராக் பாடத்தான் போனேன். ஸோ ட்ராக் பாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த சாங் தான் பாடணும். நாங்கள் சத்யபிரகாஷ் கூட என்னத்தை சொல்ல சொல்லி பாட்டு அந்த சாங் பாடி முடிச்சு அதுதான் ஃபஸ்ட்டு இதாச்சு, கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 3 சாங்ஸ் இன்னொரு நாள் நீயே பாடிருமா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இல்லை, இன்னொரு சாங் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு சொன்னாரு. ட்ரை பண்ணி பார்த்தப்போ டேரக்டருக்கு பிடிச்சது. ஸோ அப்படியே வரிசையா ஒன்று அப்படியே கிடைச்சிருச்சு நாள் சார். ஓகே மேம். அதாவது வந்து எல்லாருமே வந்து 4 படத்துல ஒரு 4 சாங் பாடுவாங்க. நீங்க ஒரே படத்துல வந்து 4 சாங்குமே பாடிருக்கீங்க. ஓகே. ரொம்ப டைம் கன்சூமிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேம். ஓகே, அந்த சாங் இப்போ நம்ம கேட்டுடலாமா? கண்டிப்பா. என்னத்த சொல்ல ஒன்றும் இல்லை, பேத்தெடுத்து போற இந்த அள்ளித்தண்டு வேற, போற போக்கில பொசுக்குன்னு சொல்லி போட்ட, உள்ளோ கையா என் மனச காட்டி போட்ட. சொல்ல ஒன்றும் இல்லை, பேத்தெடுத்து போற இந்த அள்ளித்தண்டு வேற, போற போக்கில பொசுக்குன்னு சொல்லி போட்ட, இந்த சத்தம் உனக்கு பிடிக்குமா? உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதை பிடிக்கும். என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்? என் அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னை பிடிக்கும். ஏன்னா அவரும் உன்னை மாதிரி தப்பாட்டக்காரர் தான். அழக பார்த்து புட்டா பாறை கூட பாறையா மாறும். உன்னை பார்க்கும் நேரமெல்லாம் அதுவும் கூட தாளம் போடும். அண்ணாந்து பார்க்க வச்ச இந்தான்னு தந்து வச்ச, அண்ணாந்து பார்க்க வச்ச இந்தான்னு தந்து வச்ச, கொண்டான வாங்கி வச்ச கொண்டாட்டம் போட வச்ச. என்னத்த சொல்ல ஒண்ணும் இல்ல, பெத்தெடுத்து போற இந்த மரவே, போற போக்குல பொசுக்குன்னு சொல்லி புட்ட, உள்ளங்காலுல சக்கரத்தை மாட்டி விட்ட. மேம், உங்களுடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து நீங்க பாடின சாங் வந்து அதுலயே 4 பாட்டு தான் பாடி இருக்கிறீங்களா இல்ல ஒண்ணு தானா? ஒரு பாட்டு தான் பாடி இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா பாட்டையும் அப்படியே கவர் பண்ணிடுறீங்க. மற்ற சிங்கர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளமா இருக்குதுன்னு நிறைய சிங்கர்ஸ் வந்து இது பண்றாங்க, எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்டா வந்து சொல்றாங்க. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க மேம், அந்த படத்தை பத்தி நீங்க பாடின பாடல் அனுபவம். 3 வார்த்தை வந்து எஸ்பிபி சரண் சார் மூவி. அப்போ மியூசிக் டைரக்டர் வந்து கார்த்திகேய மூர்த்தி சொல்லி இஸ் டெபியூ மியூசிக் டைரக்டர். ஓகே. அவர் வந்து டிகே மூர்த்தி வந்து கர்நாடிக் இதுல வந்து டிகே மூர்த்தி வந்து மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லுவாங்க. எம்எஸ் சுலட்சுமிக்கு எல்லாம் வாசிச்சவங்க. அவர் வந்து ஆக்சுவலி என்னோட அம்மாவோட சித்தப்பா அவர். அப்போ என்ன சொன்னேன், அம்மாவோட ஃபேமிலியில நிறைய மியூசிஷியன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவர் ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது, எனக்கு கார்த்திகேய மூர்த்திக்கும் நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்ங்கிறதே தெரியாது.
ஓகே அங்க போய் தான் தெரிஞ்சிட்டீங்களா? ஆமா, அவர் எப்படி என்னோட வாய்ஸ் கேட்க வந்து என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட போகும்போது தான் அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி டிகே மூர்த்தி சாரோட பேரன்னு சொல்லும்போது, டிகே மூர்த்தி சார் என்னோட அம்மாவோட சித்தப்பா ஆச்சு. அப்படிதான் எங்களுக்கு தெரிய வந்தது we are cousins. ஸோ ஃபேமிலிக்குள்ள இருந்தே செகண்ட் கசின் தேர்ட் கசின் சொல்லும்போது அவ்வளோ கனெக்ஷன். அதுதான் கரெக்டா நம்மளுக்கு தெரியாமையே இருந்திருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டரா வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாங்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து எல்லாமே வந்து தனித்தனியா இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே, கசின் சொன்னதுக்கு அப்புறம் இப்படி அதுக்கப்புறம் என்ன மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணாரு? இது அதெல்லாம் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல, அதே மாதிரி தான். கார்த்திக் இந்த லைன் இப்படிதான் வேணும்னா அவனுக்கு அப்படிதான் வேணும். பட் நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாரு. நிறைய என்னெல்லாம் நமக்கு இன்புட்ஸ் போட முடியுமோ அதெல்லாம் எடுத்துப்பாரு. பட் அவர் நினைக்கிறது தான் ஃபைனலா வரும். மேம் இப்போ அந்த சாங் நம்ம கேட்டுடலாமா? சாயோரே சாயோரே வானிலம் எடுத்து தூரத்தின் மேகத்து வெண்பஞ்சை உடுத்து காலத்தின் மேகத்து ஆடைகள் எடுத்து கொண்டு வந்தேன் உந்தன் கையில் தந்தேன். சாயோரே சாயோரே வானிலம் எடுத்து தூரத்து மேகத்தில் வெண் பஞ்சு உரித்து காலத்தின் நீளத்தில் ஆடைகள் தரித்து கொண்டு வந்தேன் உந்தன் கையில் தந்தேன். நீ என்னை அணைக்க இருக்கையிலே ஆடைகள் எதற்கு தேவையில்லை. மாநிலம் எங்கிலும் ஓடிடவா மாபெரும் பீலியை தேடிடவா காகித சாலைகள் செய்திடவா கம்பனை போலுனை பாடிடவா. என்னை கண்டு காதல் சொல்லிட போதும் நீ சொற்கள் தேடி அலைவதெதற்கடா. சாயோரே 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 மாசில்லா தேசத்தில் தூரல்கள் பிடித்து என் நெஞ்சை மடித்து நான் கொண்ட தேசத்தில் காமத்தை வடித்து கொண்டு வந்தேன் உந்தன் கையில் தந்தேன். குளியில் சர்க்களை தேக்கினான் பிரிய காதலை சொல்கிறேன் மொழியில விரும்பி விரும்பி புதைகிறேன். உன்னை புதைப்பதற்கு எந்த நெஞ்சில் விதைத்திடு காதலின் காற்றில் முத்தத்தின் நீரில் எனக்குள் முளைத்திடு. மேம் இடையில வந்து லிரிக்ஸ் மறந்துட்டீங்களா இல்ல அந்த சாங்கோட பேட்டர்னே அந்த மாதிரி தானா? அப்படி ரியாலிட்டி ஷோவோட ரொம்ப டஃபா இருக்காரு இந்த ஜட்ஜ். ரொம்ப சூப்பர் மேம். உங்களோட நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உள்குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். வீடியோ வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆயிருச்சு. அவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்டின் பிரபாகர் சார். அவருக்கு பாவம் கூத்து கூத்துன்னு எல்லாமே வந்து அமைது அடுத்தடுத்து வர்ற படங்கள் எல்லாமே. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஒர்க் பண்ணதுக்கு. அவர் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஐ திங்க் நான் ஒரு கோரஸ் பாட தான் போனேன். ஹார்மோனி பாடினதுக்கு அப்புறம் அவர் வாய்ஸ் கேட்டுட்டு அப்படிதான் கூப்பிட்டார் இந்த பாட்டு பாடுறதுக்கு. ஸோ அவர் வந்து இந்த சொன்ன மாதிரி என்ன சொல்றது, நல்ல ஃப்ரீடம் கொடுப்பார். ஒரு 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 இதுதான் பேசிக் டியூன். இதுதான் இல்லாட்டா அவனுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நீ இம்ப்ரவைஸ் பண்ணு, இப்படி இப்படி மிமிக்ரி பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கோ. லாஸ்ட் கட் பண்ண மாட்டேன். நான் பாடுறது நிறைய வரும் பாட்டுல. ஸோ தட்ஸ் அது இருக்கு. நிறைய பேர் நிறைய பாட வைப்பாங்க. பட் அது ஃபைனல் மியூசிக்ல வருது. இது இப்போ இந்த உள்கூத்துல சரி, இப்போ இன்னொரு மூவில பாடிருக்கேன் காலக்கூத்து. இதுல எல்லாமே வந்து நிறைய இம்ப்ரவைசேஷன் பண்ணியிருக்கேன். என்னோட நிறைய இன்புட்ஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நிறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அப்ரோச்சபிளா இருக்கணும், ஆடியன்ஸுக்கு சீக்கிரம் அவங்க கேட்சியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது வந்து நிறைய பாட்டுல வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, அதான் கண்டிப்பா வந்து நீங்க ஒரு சாங் வந்து பயங்கர ஹிட் ஆகணும் அப்படின்னா வந்து அவங்க சிங்கரோட மூட் கரெக்டா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் அங்கே அமையணும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் வந்து அமைஞ்சா மட்டும்தான் நம்மளோட டைரக்டரோட கையில தான் இருக்குது. ஆமா, கண்டிப்பா வந்து அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.
சீரியஸ்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் கூட இன்னும் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்க்கலாம் விஜயவசந்த் சார் மாதிரி வந்து 4 சாங் கொடுக்குறாரா 16 போறாரா ஆக்சுவலி காலக்கூத்துங்கிற இன்னொரு மூவில பாடிருக்கேன் அதுல வந்து 3 பாட்டு பாடிருக்கேன் சூப்பர் அப்படியே பிடிச்சா மொத்தமா அப்படி எல்லாத்தையும் பிடிச்சிருதா ஓகே இப்போ அந்த சாங் நம்ம கேட்டலாம் கூறு கூறு கண்ணால் என்ன கொன்ன திருடானி யாரு கூறு கூறு கண்ணால் என்ன கொன்ன திருடானி யாரு கூறு கூறு கண்ணால் என்ன கொன்ன திருடானி யாரு செலகட்டும் தேவத நீதான உன்ன மலகட்டும் வேலையில பார்த்தேன் பார்வையால பூக்க வச்சு போகாத நடுவுள்ளுக்குள்ள எல்லாம் வாசமே மேம் ஆக்சுவலாக அடுத்து நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஏதாவது ஒரு சினிமா வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்களா? இல்ல அதை வச்சு இல்ல பட் முன்னாடி வந்திருக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன வயசுல கேரளால இருக்கும்போது ஒன்று 2 வாய்ப்பு வந்திருக்கு அந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்தது பட் நான் எடுக்கல அவ்வளோ ஏன்னா எனக்கு மியூசிக் தான் வேணும். ஓகே உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து சினிமால அந்த மாதிரி இருக்கிறாங்களா? ஆமா என்னோட சிஸ்டர் இருக்காங்க. யார் மேம்? அவங்க பேர் கலா கல்யாணி. நீங்க பாத்துருப்பீங்க ஆக்சுவலி இது கதிர்வேலனின் காதல் மூவில நயன்தாரோட ஃப்ரெண்டா வருவாங்க. ஓ ஓ ஒரு கேரளா. ஆமா நான் பார்த்த போட்டோ கூட பார்த்தேன். ஆனா சந்தானம் சார் எல்லாம் அந்த பேர்ல வருவாங்க. சூப்பர் சூப்பர் மேம். மேம் உங்களோட நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காலக்கூத்து அப்படின்ற படம். அகைன் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் சார் கூட அடுத்தடுத்து நடந்த விஷயங்களா இது எப்படி மேம்? ஆக்சுவலி இந்த பாட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் பாடினேன். ஓகே அத காலக்கூத்துல வந்ததா நீங்க ஃபர்ஸ்ட் சாங் அதான் பாடினேன். ஓகே பட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து உள்குத்து. விஷுவலா வந்து ரிலீஸ் ஆனது வந்து உள்குத்து தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. சோ முதல்ல நான் பாடின பாட்டு இந்த பாட்டு தான். கண்ணை கட்டி காட்டில் விட்டு போகாதே சொல்லிட்டு அது வந்து ஹரிச்சரன் சார் தான் மேல் பாடியிருக்காரு. ஸோ டிவேட் வித் ஹரிச்சரன். நீங்க எப்படி மேம் அதாவது கோ சிங்கர் கூட வந்து நீங்க ஒர்க் பண்றதுக்கான இது ஏதாவது ஒரு உங்களோட சாங்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்குதுங்களா நீங்க பாடும்போது? இல்ல 2 பேர் தனித்தனியா பாடி இருப்பாங்க? தனித்தனியா தான் மோஸ்ட்லி தனித்தனியா தான் மேக்ஸிமம். இப்போ ஏன்னா முந்திதான் வந்து அந்த மாதிரி அப்படி அவங்க வருவாங்க இவங்க வர 2 பேர்த்தையும் உட்கார வச்சு 2 பேரும் நல்லா ஒரு அந்த மாதிரி பாட வைப்பாங்க. இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. அது ரொம்ப ரேரா தான் வரும். அப்படி எந்த போர்ஷன் மட்டும் நமக்கு தேவையோ அது மட்டும் கூட கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆமா அதுவும் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ மேல் சிங் இப்போ ஒரு சாங் ஃபுல்லாவே பாடி எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அவங்க எடிட் பண்ணிப்பாங்க எது மேல் லைன் போடணும் எது ஃபீமேல் லைன் போடணும். ஓகே ஸோ அது they will decide. நீங்க வந்து ஜஸ்டின் பிரபாகரன் சார்ட்ட வந்து கேட்டிருக்கிறீங்களா சார் உங்களுக்கு ஏன் சார் கூத்துனே வந்து அமையுது எல்லா படமுமே அப்படின்னு
அப்படின்ற மாதிரி நான் அது கேட்கல இன்னும். ஏன்னா எனக்கு மூவி நேம்ஸ் நான் அதுக்கப்புறம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. ஆமா, எல்லாமே கேட்கல, கேட்டுலாம். அடுத்து எத்தனை கூத்து வரப்போகுதுன்னு தெரியல. நிறைய வரட்டும், நிறைய ஆமா, அதே மாதிரி தான் பிடிச்சி ஒரு 4 சாங் பிடிச்சிருந்தேன் அந்த எல்லா கூத்துலயும். சூப்பர். இப்போ அந்த சாங் நம்ம கேட்டுடலாம். கண்டிப்பா. கண்ண கட்டி காட்டில் விட்டு போறாளே கண்ணழகி கண்ணழகி தானே, என் கைய கட்டி ஆத்தில் விட்டு போறாளே கை நழுவி தானே. கண்ண கட்டி காட்டில் விட்டு போறாள கண்ணழகி கண்ணழகி தானே, கைய கட்டி ஆத்தில் விட்டு போறாள கை நழுவி தானே. வரமா தவமா நீ கையில் கிடைச்ச, வரவா உசுரா நான் ஒன்ன அணைச்சேன், இரவா பகலா உன எண்ணி தவிச்சேன், இது கனவா நசமா நான் கிள்ளி சிரிச்சேன், தன்னைத்தானே சுத்தும் பூமி போல வந்தேனே, ஒன்னத்தானே சுத்தும் பூனையாகி போனேனே, ஒன்னா சேரத்தானே பூசையெல்லாம் செஞ்சேனே, என்ன சேர்ந்த பின்னே ஆசையெல்லாம் சொல்வேனே. கொஞ்ச நேரம் பேசவா கொஞ்சித்தானே பேசவா, என் மனச தூக்கிக்கிட்டு போ, கண்ண கட்டி காட்டில் விட்டு போறாள கண்ணழகி கண்ணழகி தானே, என் கைய கட்டி ஆத்தில் விட்டு போறாள கை நழுவி தானே. உன்னாலத்தானே பெண்ணானே நானே சிறந்தேனே நாவும் முன்னால, உள்ளார பாயும் பார்வையால தடுமாறி போன தன்னால, விரலுக்குள் விரலையும் நீயும் போட்டவா உசுருக்கு உசுரனாகவா, என் மனசுக்கு குடித்தனம் நீயும் வாழவா, தன தன தரிசனம் காணவா, முன்னால நின்னாலே நான் உருகிறேனே, கண்ண கட்டி காட்டில் விட்டு போறாள கண்ணழகி கண்ணழகி தானே, என் கைய கட்டி ஆத்தில் விட்டு போறாள கை நழுவி தானே. வரமா தவமா நீ கையில் கிடைச்ச, உறவா உசுரா நான் உன்னை அடைச்சேன், இரவா பகலா உன்னை எண்ணி தவிச்சேன், இது கனவா நிஜமா நான் கிள்ளி சிரிச்சேன். நானும் என் பாட்டும் அப்படின்ற இந்த ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நானும் என் பாட்டும் ஷோவை பற்றி எங்களோட வியூவர்ஸுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கேப்டன் டிவியோட நானும் என் பாட்டுங்கிற நிகழ்ச்சியில் கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த இந்த டைட்டிலே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ பொருத்தமாக இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா வந்து ஒரு சிங்கர்ஸ் கூப்பிட்டு அவங்க அந்த சிங்கர்ஸ் பற்றி அந்த சிங்கர்ஸோட பாட்டை பற்றி சொல்லறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்குறீங்க. என்ன மாதிரி அப்கமிங் சிங்கர்ஸ் நிறைய பேர் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த இன்டர்வியூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாம், நீங்க ரொம்ப நல்லா என்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நீங்க அவ்வளோ அழகா இந்த ஷோ கொண்டு போறீங்க. ஸோ அதனால தான் எங்களாலே இந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியறது. நார்மலா இருக்கிற என்ன பாட்டு அந்த கொஸ்டின்ஸ் தவிர நீங்க நல்ல லைவ்லியா கேட்டீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ். பாத்துக்கங்க வியூவர்ஸ், பாத்துக்கங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்து சொல்லல, அவங்க மேடம் வந்து அவங்க மனசுல இருந்து வந்து சொல்றாங்க. காசு கொடுத்துருவீங்கல்ல? ஓகே மேம், கண்டிப்பா வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. சின்ன சின்ன அத்துமீறல் புரிவாய், என் செல் எல்லாம் பூக்கள் பூக்க செய்வாய், மலர்கள் மலர்வாய், பூ பறிக்கும் பக்தன் போல மெதுவாய், நான் தூங்கும் போது விரல்
அலைவாய் சத்தமின்றே துயல்வாய் ஐவிரல் இடுக்கில் ஒளிவெண்ணை பூசி சேவைகள் செய்ய வேண்டும். பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவைக்குள் பூவைத்தாய் மழை பூவைத்து பூவைத்து பூவைக்குள் தீ வைத்தாய். ஓ நீ 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 மழையில் ஆட நான் 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 நனைந்தே வாழ என் ஆழத்தில் உன் ரத்தம் நாடிக்குள் உன் சத்தம். உயிரே தோழி ஒரே சில நாழி தனியனால் தடையுமில்லை. முன்பே வா நன்பே வா ஊனே வா உயிரே வா. நானா கேட்டேன் என்னை நானே நானியா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் நன்பே வா ஊனே வா உயிரே வா முன்பே வா என் அன்பே வா. என்னத்த சொல்ல சொல்ல ஒண்ணும் இல்ல எத்தெடுத்து போற இந்த அலமர வேற போற போக்குல பொசுக்குன்னு